நீங்க யார் தெரியுமா? உங்களுக்கு இந்த உலகத்தை ஆசீர்வதிக்க வந்தவர்கள். நீங்க உங்களை அப்படிதான் பார்க்கணும். எங்க போனா ஆசீர்வாதம் கிடைக்கும்? அமெரிக்காவுக்கு போனா நல்லா இருவானா? ஆஸ்திரேலியாவுக்கு போனா நல்லா இருவானா? நீங்க நல்லா வர்றதுக்காக எங்கும் போக வேண்டியதில்லை. நீங்க போய் அதை நல்லாக்கணும். உங்களின் நிமித்தம் தான் பல காரியங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகுது. உங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? பிளெஸிங் சேனல் தான். உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் உறிஞ்சிட முடியும், ஆனா அந்த ஆசீர்வாதத்தை யாரும் உரிய முடியாது. தேவனோட கனெக்டடா இருக்கும்போது நீங்க எப்படி ஆயிடுறீங்கன்னா, உங்களுக்கு ஒண்ணு நடக்குதுங்கிறத தாண்டி உங்களிடத்துல வருகிறவங்களுக்கு எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். இப்படி யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தின் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டதோ, இன்னைக்கு உங்களின் நிமித்தம் இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்படுவது கடவுளுடைய சித்தமும் நோக்கமுமா இருக்கிறது. நீங்க ஒரு வீட்டுக்குள்ள போனீங்கன்னா அந்த வீடு சந்தோஷமா இருக்கு. நீங்க ஒரு நாட்டுக்குள்ள போனீங்கன்னா நாடே சந்தோஷமாக முடியும். கடவுள் உங்களுடைய எல்லையை விரிவாக்க விரும்புகிறார். இது வரைக்கும் எனக்கு வரட்டும், எனக்கு வந்து இருக்கட்டும் அப்படின்னு யோசிச்சுட்டே நீங்க இருந்தீங்கன்னா அது ஒரு நிலை. ஆனா உங்களை எப்படி ஆக்க விரும்புகிறாருன்னா, ஒரு சேனலாக, எல்லா நன்மைகள் புறப்படும் இடமாக அவர் உங்களை வைக்க விரும்புகிறார். உங்ககிட்ட இருந்து சந்தோஷம் போக போகுது நிறைய பேருக்கு. உங்ககிட்ட இருந்து சுகம் போக போகுது நிறைய பேருக்கு. உங்ககிட்ட இருந்து அநேக ஞானமான ஆலோசனைகள் அநேகருக்கு போக போகுது. நீங்க குட்டையா இருக்கிறதுக்காக அழைக்கப்படாம நீங்க நதியா இருக்கிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறதுனால அதற்கான காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். அதுக்கான இடம் வரும், ஆட்கள் வருவாங்க, அதுக்கான பணம் வரும், எல்லாம் நடக்கும். உங்க கனவு எதுவா இருந்தாலும் இப்படி இருந்துச்சுன்னா பரலோகமே உங்க கூட நின்று சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்குங்க. உங்க பொருளாதாரத்துல உங்க மூலமா நன்மை போறதுலயும் உங்களை வாய்க்காலா வைக்க விரும்புற. உங்க வாழ்க்கை குட்டையாவும் முடியலாம், ஆறாவும் முடியலாம். எப்படி முடிய போறீங்க? நீ தான் முடிய போற. ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு தருகிறார், அது ஒண்ணு. ஆனா உங்களே ஆசீர்வாதமா மாத்துற. அப்படின்னா நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்க ஜனங்க பிளஸ் பண்ணப்படுறாங்க. எப்படி மனிதன் இந்த பூமியை, ஆதாமுக்குள் இந்த பூமி சபிக்கப்பட்டதோ, கிறிஸ்து வந்தார், மரித்தார். இப்போ வார்த்தை என்ன? இப்போ கிறிஸ்துவின் நிமித்தம் இந்த பூமி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். சபிக்கப்பட்ட பூமியை தம் இரத்தத்தை சிந்தினதின் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் மாற்றி இருக்கிறார். You are the body of Christ. இன்னைக்கு கிறிஸ்து வந்து ஆசீர்வதிக்கிறது இல்ல. அப்போ உங்க மூலமாக தான் இன்னைக்கு ஆசீர்வாதம் அந்த உலகத்துக்குள்ள போகுது. அதனாலதான் சொன்னாரு, நீ தொடு மக்கள் சுகம் அடைவார்கள். ஆண்டவர் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில சில விஷயங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார். டிரான்ஸ்ஃபர், அதாவது நாம் வேலை செய்கிறோம், தேவன் அதை ஆசீர்வதிக்கிறார், அதில் நாம் பெருக்கத்தை பார்ப்போம். அந்த மாதிரி சில காரியம் நடக்கும். ஆனால் சில நேரத்தில் தேவன் செய்கிறது எப்படி இருக்குன்னா, ஒட்டு மொத்தமாக எப்படி யோசேப்புக்கு வந்து சிறையில் இருந்தவன் டப்புன்னு எங்கே போயிட்டான்? ராஜாவை அந்த சிங்காசனத்துக்கு என்ன பண்ணிட்டான்? போயிட்டான். பொறுக்கிக்கிட்டே இருந்தவா திடீர்னு பார்த்தா என்ன ஆகிடுது? வயலுக்கு எஜமாட்டி என்ன பண்ணிடுறா? மாறிடுறா. ஸோ ரேடிக்கல் ஷிஃப்ட், ரேடிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை ஆண்டவர் பண்ணுவார். நேற்றுக்கு வரைக்கும் அடிமைகளாக இருந்தவர்கள் இன்றைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் பூசுதலாலும் அதை புசிப்பதின் உண்டாகிற நியமங்களை ஆசரித்தது போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன உண்டாச்சு? அது வரைக்கும் எகிப்தில் இருக்கிறதெல்லாம் யார் கையில் வந்து கிடச்சிச்சு? இஸ்ரவேல் கையில் கிடச்சிச்சு. ஆண்டவர் வந்து இப்படி சில டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார் பாருங்கள். சில ஆச்சரியமான டிரான்ஸ்ஃபரை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்யக்கூடியவராக அவர் இருக்கிறார். பலன் அளிக்கிறவராக அவர் இருக்கிறார். வேதத்தில் ஒரு வசனம் வாசிக்கிறோம், கட்டாத வீடு, நடாத திராட்சை தோட்டம், வெட்டாத கிணறு. இதெல்லாம் படிச்சிருக்கிறோம் பாருங்க. ஆனால் வாழ்க்கையிலையும் அதை பார்க்கறதுக்காக தான் கூப்பிட்டுருக்கிறார். அப்படிலாம் நடக்குமா? அப்படிலாம் நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். தேவன் பெரிய பெரிய காரியங்களை அவர் செய்யக்கூடியவராக அவர் இருக்கிறார். பாகம் 6:11, நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துகளாலும், நீங்கள் நிரப்பலை ஆனால் நிரம்பி இருக்கு. நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துகளாலும் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒளிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போது. அப்படின்னா என்னென்ன? நீ பண்ணல, நான் உனக்கு பண்ணுறேன். ஆமென். நீ பண்ணல, ஆனால் பண்ணி வச்சிருக்கிறது உனக்கு வந்து கிடைக்கிது. இது ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். எத்தனை பேர் ஒரு ஆசீர்வாதம் நினைக்கிறீங்க? கடவுள் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நம்ம வாழ்க்கையில் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களால் நிரம்பிய
வீடு. யோசித்து பாருங்கள், எல்லாம் ஒரு வீட்டை கட்டி அதில் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு உங்கள் கையில் கொண்டு வந்து சாவி கொடுத்தா எப்படி இருக்கும்? எல்லாம் நடக்குமா? கர்த்தர் வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு அதை ஏற்படுத்துகிறவர். என் நண்பர் ஒருத்தர் மும்பையில் இருக்கிறார், அவர் ஊழியம் செய்துட்ருக்கிறார். ஒரு மார்வாடி சேட்ஜி சொல்கிறோம்ல, அவங்க பையன் ஒருத்தன் ரொம்ப ஒரு சீரியஸ் கண்டிஷன், ஒரு மரண தருவாயில் இருந்த ஒரு ஆள். இவர் போய் அவருக்கு ஜோம் பண்ணார் பாருங்க, ஹீல் ஆகிட்டார், சோமாயிட்டான், நல்லாயிட்டான். உண்மையிலே அந்த சேட் வந்து அவருக்கு ஒரு புது வீடு சாவி அப்படி கையில் கொடுத்து, இது இன்னையிலிருந்து உங்களுக்கு அப்படின்னு கொடுத்துட்டார். சில நேரம் நம்ம மைண்ட் அதுக்கு தயாராக இல்லாமல் இருக்கும். கடவுள் வந்து வியப்பான காரியங்களை செய்கிறவர். இந்த உலகத்தில் பாருங்கள், ஜாக்பாட்டுன்னு சொல்கிறாங்க. திடீர்னு ஏதோ ஒரு விஷயத்தின் மூலமாக பணம் வருது, திடீர்னு ஒரு இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் மக்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது, அதனால தான் அது கிடச்சிடாதா அப்படின்லாம் என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. ஆனால் எனக்கு கேட்டிங்கன்னா எல்லாமே தேவனிடத்தில் இருக்குது. படிப்படியான வெற்றியும் இருக்குது, திடீர் வெற்றியும் வச்சுருக்கிறார். நம்புறீங்களா? எல்லாமே இருக்குது ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர்கிட்ட எல்லாமே பல வெரைட்டிஸ் என்ன வச்சுருக்கிறார். நேற்றுக்கு வரைக்கும் வஸ்தி இருந்தால் இன்னைக்கு திடீர்னு யாராயிட்டா? எஸ்தர் வந்து அந்த இடத்துக்கு போயிட்டா. ஆமென். நேற்றுக்கு வரைக்கும் ஆமான் தான் மிகப்பெரிய பதவியிலையும் காரியத்தில் இருந்தான், இன்னைக்கு திடீர்னு யார் இருக்கா? மோர்தெகாய் இருக்கிறான். ஆமென். கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சில டிரான்ஸ்ஃபர்மேஷனை, சில ஷிஃப்டை, சில சேஞ்சஸை அவர் ஏற்படுத்துகிறவராக அவர் இருக்கிறார். ஆமென். இதெல்லாம் வேதாகமத்தில் இருக்கிற ஒரு காரியம்தான். இதெல்லாம் நம்ம படிக்கிறோம், இதெல்லாம் நான் பேசிகிட்டே இருக்கிறேன். நிறைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்குறேன். ஆண்டவர் அந்த மாதிரி நிறைய பரிமாற்றங்கள் செய்கிறதை நாம் பார்த்துருக்குறோம். சபை வரலாற்றிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, உலகத்தினுடைய பணம் திடீர்னு பார்த்தீங்கன்னா சபையினுடைய பணமாக மாறிடுச்சு. எகிப்திலிருந்து நடந்த சம்பவத்தை சொல்ல நான், அது வேதாகமத்தில் நம்ம படிக்கிறோம். ஆனால் இந்த கான்ஸ்டன்டைன்கிற ஒரு மன்னன் இருந்தார் பார்த்தீங்களா, அவருடைய காலகட்டத்தில் அவர் கர்த்தரை நம்பி, கடவுளை நம்பி ஒரு போரில் வெற்றி அடைகிறார். அதிலிருந்து அவர் இயேசுவை ஆண்டவராக சேவிக்கிறார். அப்போ என்ன ஆச்சு பாருங்கள், அரசாங்கம் ஒட்டுமொத்த அந்த ராஜாவின் எல்லா பணங்களும் பெரும் அளவிலே சபைக்கென்று செலவிடப்பட்டு, திடீர்னு ஒரு மன்னனுக்குள் நடந்த மாற்றம். அது பிறகு தான் அந்த கிறிஸ்தவம் வந்து ரொம்ப அந்த சில முறைமைக்கு உட்பட்ட மாதிரிலாம் வர ஆரம்பித்தது அந்த கான்ஸ்டன்டைன் மன்னனுடைய அந்த காலத்தில் தான். பார்த்திங்கன்னா நிறைய ஆலயங்களை கட்டவும், நிறைய காரியங்களை செய்யவும் அந்த மன்னன் அந்த பணங்கள்லாம் என்ன பண்ண ஆரம்பிக்கிறான், பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். இப்படி வருகிற ஒரு மாற்றம் பாருங்களேன். கர்த்தர் வந்து நம்முடைய வாழ்க்கையில் சில சர்ப்ரைஸை, சில ஆச்சரியமான மாற்றங்களை அவர் செய்கிறவராக அவர் இருக்கிறார். ஆமென். சில நேரத்தில் இந்த தேவனுடைய வழிங்கிறது கொஞ்சம் கோமாளி மாதிரி, ஏமாளி மாதிரி தெரியும். ஆனால் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் தெரியும் யார் கோமாளி யார் ஏமாளி அப்படின்ட்டு. நீ காலையில் கூட சொன்ன, நாளானது அதை விளங்க பண்ணும். கர்த்தரை நாம் பின்பற்றி கடவுளுடைய வழிகளில் நம்ம வரும்பொழுது அப்படியே இருக்காது பாருங்கள் நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கென்று சில ஆச்சரியமான மாற்றங்களை வைத்திருக்கிறார். நான் பாருங்கள், ஒரு 2000 பேருக்கு இந்த திருநெல்வேலியில் ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கணும் பேசிக்கிட்டே இருக்கிறேன். நான் இப்போ ஒரு 4-5 மாதமாக அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அப்படி நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன், பேசிகிட்டே இருக்கிறேன். அப்படி சொல்லிக்கிட்டே பேசிகிட்டே இருக்கும்போது அதையெல்லாம் செய்வதற்கு ஒரு திராணியையும் அதுக்கான ஏதுக்களையும் தேவன் தர ஆரம்பிக்கிறார் பாருங்க. ஆமென். கவனிக்கிறீங்களா? தொடர்ந்து இதை கவனிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லா தெரியும். அப்போது ஒவ்வொரு காரியமும் அப்படி நடக்க ஆரம்பிக்குது. ஒன்று இருக்கிறத எப்படி பெருக்கணும்னு சொல்லித்தராரு, இல்லைன்னா புதிய காரியங்களை அவர் செய்ய ஆரம்பிக்கிறாரு. சில நேரத்தில் நம்ம யோசித்து பார்த்தா வேதத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் அவர் நமக்கு செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அவ்வளோதான் பாருங்கள், நம்ம இருதயத்தை கர்த்தரை நம்பும்படி மட்டும் படிப்பித்தாலே போதும், வாழ்க்கையில் ஜெயத்துக்கு மேலே ஜெயம் உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென். உள்ளங்களை அவரை சார, அவர் அன்பை சார்ந்து கொள்ள, அவர் கிருபையை சார்ந்து கொள்ள நாம் நம்முடைய உள்ளங்களை நாம் பயிர்த்து வித்து வரும் பொழுது, நான் சொல்கிறேன், நீ அறியாத, உன் புத்தி கெட்டாத பெரிய காரியங்களை நான் உனக்கு
அறிவிப்பேன் என்று எழுதியிருக்கிறது. அப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்யக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். மகத்துவமான தேவனை நாம் சேவிக்கிறோம். அவர் சில நேரம் நம்ம வாழ்க்கையில் செய்கிறது இப்படி தான் இருக்கும் பாருங்கள். அப்போது இது எப்படி செய்ய முடியும், 2000 பேருக்கு எப்படி செய்ய முடியும், அதுக்கு என்ன சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் பேசிகிட்டே தான் இருக்கிறேன், அதை கர்த்தர் வாய்க்க பண்ணணும் அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட இதில் நீங்கள் பாருங்கள், இது வரைக்கும் மீடியாவுக்கு ஆள் எடுத்துருக்குறோம். ராக் ஃபேஷனுங்கிற கார்மெண்ட்ஸ், நம்முடைய மென்ஸ்வேர்ஸ் ஒன்று செய்கிறோம், அதுக்கு ஆள் எடுத்துருக்குறோம். அது போக இப்போ நம்முடைய ஆலயத்தின் முன் அந்த வரிசையில் இருக்கிற அந்த பகுதிகளை பூரம் கடைகள் கொண்டு வர்றோம், இல்லை ரெஸ்டாரண்ட் என்ன பண்ணுறோம் கொண்டு வர்றோம். அதுக்கான முயற்சிகளையும் நாம் மேற்கொண்டிருக்கிறோம். அதுலேயும் ஆட்களை எடுத்துருக்கோம். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 20-25 பேருக்கு வேலை ஏற்கனவே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஆமேன். நான் நம்புகிறேன் சீக்கிரமாக ஆண்டவர் 2 சைஃபர் போட்டுருவார், அது எப்படியோ மாறிடும். சில நேரம் அப்படி மெதுவாக போகிற மாதிரியே இருக்கும். கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். ஆமேன். இதே திருநெல்வேலியில் தான் வாய்ப்பே இல்லை சொல்கிறவங்க இருக்கிறாங்க. இதே திருநெல்வேலியில் தான் பொழைப்பே இல்லைன்னு சொல்கிறாங்க. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். எல்லாம் சொல்லாமா? விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். ஆமேன். விசுவாசிக்கிறவங்களுக்கு பிழைப்பு இருக்குது. எந்த அளவுக்கு பிழைப்பு இருக்குன்னா, அவங்க வாழ்கிறது போக அவங்க சில பேரை வாழ வைக்கக்கூடிய அளவுக்கு பிழைப்பை கொடுக்கிறவர். ஆமென். நான் வாழ்வேனா, எனக்கு வாழ வழி இருக்கான்னு மக்கள் கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், கடவுள் உங்களையும் வாழ வைப்பார். உங்கள் மூலமாக சில ஆட்களை, சில குடும்பங்களை அவர் வாழ வைப்பார். ஏன் ஒரு தேசத்தைக்கு வாழ்வு அவர் தர முடியும். யோசேப்பு என்கிறவன் எகிப்தியன் வீட்டில் இருந்தான். வேதவசனம் சொல்லுகிறது, அப்படி எகிப்தியன் வீட்டில் இருந்ததுனால யோசேப்பு பிழைத்து கொண்டான். அப்படி பைபிளில் போடல. யோசேப்பின் நிமித்தம் கர்த்தர் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். ஆமென். அவன் வீட்டுக்குள்ளே இருந்தான், அந்த வீடு அவன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டது. எல்லாம் சொல்லுங்கள், என் மூலமாய் என் வீடு ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். அது மட்டும் இல்லை, வீட்டுக்குள்ளேருந்து அவனை சிறைச்சாலையில் தூக்கி போட்டாங்க. சிறைச்சாலையில் உள்ளவர்கள் அவன் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். சரி, சிறைச்சாலையில் இருக்கிறானே அப்படின்னா அவனை தூக்கி சிங்காசனத்தில் வச்சாங்க. முதல்ல வீடு மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டது, இப்போ நாடே ஆசீர்வதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எகிப்து இவனை ஆசீர்வதிக்கவில்லை, இவன் எகிப்தை ஆசீர்வதிக்கிறான். தெரியுமா? நீங்கள் யார் தெரியுமா? உங்களுக்கு இந்த உலகத்தை ஆசீர்வதிக்க வந்தவர்கள். நீங்கள் உங்களை அப்படி தான் பார்க்கணும். இந்த தெருவு என் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும். நான் இருக்கிறதுனால இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும். அதனால தான் இந்த பூமிக்கு உப்பு அப்படிங்கிறாரு, உலகத்துக்கு வெளிச்சம் அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்கும், ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கும், ஒரு நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். இயேசுவினுடைய அவயங்களாக தானே நீங்கள் இருக்கிறீங்க. அப்போது வேதவசனம் சொல்லுது, இயேசு நன்மை செய்கிறவராக என்ன பண்ணாராம்? சுற்றி திரிந்தார். இயேசு எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் என்னதான்? நன்மை. எல்லாம் சொல்லுங்கள், நன்மை. இப்போ அந்த கிறிஸ்துவை தான் நீங்கள் உங்களுக்குள் பெற்றிருக்கிறீர்கள். இப்போ நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கெல்லாம் நன்மைகள் உண்டாக ஆரம்பிக்கும். நீங்கள் நன்மையை பெறுகிறவர்கள் அல்ல, நன்மையை உண்டாக்குகிறவர்கள். எனக்கு ஒரு நல்லது நடக்காதா அப்படிம்பாங்க பாருங்கள். இங்கே அவ்வளோ கீழே வைக்கல, உங்களை ரொம்ப வசதி வச்சுருக்கார் கடவுள். நீங்கள் இருக்கிற இடத்துலலாம் நல்லது நடக்கும். ஸோ இயேசு எங்கே இருந்தாரோ அங்கு குணம், அங்கு விடுதலை, அங்கு நன்மை. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், இயேசு இருந்த இடத்துல நன்மை, சுகம், விடுதலை. இன்றைக்கி அந்த இயேசு எனக்குள்ளே இருக்கிறதுனால, அவர் உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறதுனால, இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ இன்றைக்கி அந்த இடத்துல சுகம் உண்டாக ஆரம்பிக்கும், அந்த இடத்துல விடுதலை உண்டாக ஆரம்பிக்கும், அந்த இடங்களில் பிசாசின் வல்லமை முறிக்கப்பட ஆரம்பிக்கும். நீங்கள் உங்களை அப்படி பார்க்குறீங்களா? நீங்கள் எங்கெல்லாம் இருக்கிறீங்களோ அங்கே பிசாசின் வல்லமைகள் முறிக்கப்படும். நீங்கள் எங்கெல்லாம் இருக்கிறீங்களோ அங்கே மக்கள் சுகத்தை அடைவார்கள். எஸ், நீங்கள் நம்புங்க. இப்படி தான் கிறிஸ்து எனக்குள்ளே இன்றைக்கி வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நானும் கிறிஸ்துக்குள்ளே இன்றைக்கி இப்படி தான் இருக்கிறேன். எனக்கு ஒன்று கிடைக்குமாங்கிற இடத்துல இல்லை, நான் ஒன்றை இந்த உலகத்திற்கு வழங்கும் இடத்திலே அவர் உங்களை வைத்திருக்கிறார். நான் எப்போவுமே இதை தான் சொல்லுவேன், இது இந்த இந்த கான்சியஸ்குள்ளே வாங்க, இந்த புரிந்து கொள்ளுதலுக்குள்ளே வாங்க, உங்களுக்கு எல்லாம் உண்டாக ஆரம்பிக்கும்.
தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஏசு பாருங்க ஒரு ஊருக்கு போகிறாரு. அந்த ஊரில் நல்லதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் இவர் போன உடனே ஒருத்தன் கேட்குறான், நாசரேத்திலிருந்து நன்மையா, நாசரேத்திலிருந்து நன்மையா அப்படி கேட்குறான் பாருங்க. ஏன்னா வேறு மாதிரி பேர் வாங்கியிருக்கு அந்த ஊர். எப்படி அந்த ஊர்லையாப்பா? சில பேர் பாருங்கள் அப்படி ஆக்கி வச்சுருக்காங்க ஊரையே. இன்னும் சில ஊர்கள்லாம் அப்படி இருக்குது, அந்த ஊரில் பொண்ணு எடுக்காதன்றவாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? பிரபலமாக இருக்கும். அப்புறம்தான் அவ்வளோதான், அப்புறம் அந்த ஊருக்கே அவன் போக வேண்டியதான், இல்லை வேறு மாதிரி ஆகி போயிடும். அந்த மாதிரி அந்த ஊருக்கே ஒரு அனாயிண்டிங் இருக்குது. அந்த மாதிரி பேர் வாங்கி வச்சுருக்காங்க, ஊரே அப்படி இருக்கும். இல்லைன்னா சில குடும்பங்கள் அப்படி இருக்கும், அந்த குடும்பம் வேண்டாங்க அப்படின்றவாங்க. குடும்பத்துக்கும் ஒரு அனாயிண்டிங் இருக்குது. ஆனால் இயேசு போய் அதை மாத்திரா இருப்பாருங்க. அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமா என்றான். எப்பா அங்கே ஏதாவது ஒரு நன்மைக்கு வாய்ப்பு உண்டா? கிடையவே கிடையாது. ஆனால் இப்போ இயேசு போனதுனால அங்கே என்ன ஆகுது? நன்மை உண்டாகுது. அதை சொல்லிட்டு தான் சொல்கிறான், அதற்கு பிழிப்பு வந்து பார் அப்படிங்கிறான். ஆமென். வந்து பார், வந்து பார். என்ன வார்த்தை பாருங்க. Nathanael answered him, can anything good comes out of Nazareth? Philip replied, come and see. Come and see. வந்து பார். இதுக்கு வாய்ப்பே இல்லை, இதுக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்கிற ஒரு விஷயத்தை கடவுள் இந்த உலகத்துக்குள் செய்யும்படியாக உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த இனத்தில் பிறந்து யாராவது பெருசாக வர முடியுமா? இந்த ஊரில் இருந்து இப்படி வர முடியுமா? ஏதோ ஒரு பவுண்டரிஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் நான் சொல்கிறேன், கிறிஸ்துவின் அபிஷேகம் அந்த பவுண்டரிஸை உடைக்கும், அந்த எல்லைகளை அது உடைக்கும், அந்த பழைய அடையாளங்களை அது மாற்றி அமைக்கும். வந்து பார்னு சொல்கிற மாதிரி உங்களை வைக்க போகிறார். ஹல்லேலூயா. கம் அண்ட் see. வந்து பார். அப்படி தான் இருந்துருந்தான். அப்படி தான் யோசேப்பு இருக்கிறான் பாருங்கள். யோசேப்பை அவன் வீட்டில் போட்ட உடனே வேதவசனம் என்ன சொல்லுது? யோசேப்பின் நிமித்தம் கர்த்தர் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். என்ன அருமையான வார்த்தை பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப கவனிக்கணும். எனக்கு ஆசீர்வாதம் எங்கே போனால் ஆசீர்வாதம் கிடைக்கும்? அமெரிக்காவுக்கு போனால் நல்லாயிருவேனா? ஆஸ்திரேலியாவுக்கு போனால் நல்லாயிருவேனா? அப்படி கிடையாது. நீங்கள் போய் அதை நல்லாக்கணும். நீங்கள் நல்லாகிறதுக்காக எங்கும் போக வேண்டியதில்லை. நான் போனதுனால அமெரிக்கா பிழைத்து கொண்டது, நான் போனதுனால ஆஸ்திரேலியா இப்போ நல்லா ஆயிடுச்சு. இதுக்கு தான் கூப்பிட்டுருக்காருங்க. மக்களுக்கு இந்த எண்ணமே வரமாட்டுக்கு. அதனால தான் சொல்கிறேன், அவங்க இப்படி யோசிக்கிறதே கிடையாது. அதான் அடிக்கடி சொல்லி, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது இந்த தாட்டே வேறு. இந்த தாட் வந்துச்சுன்னா லைஃப் வேறு மாதிரி ஆகிடும். அங்கே பாருங்கள், வேத வசனத்துலேருந்து தான் சொல்கிறேன் நான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரன் ஆக்கின முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை, இவனே அடிமையாக போயிருக்கான். எப்படி எழுதியிருக்கணும் ஆக்சுவலி பாருங்கள். எல்லாரையாலையும் கைவிடப்பட்ட இந்த யோசேப்பு அந்த எகிப்தியனை வீட்டுக்கு போனதுனால அவன் சாப்பாடு தண்ணிலாம் கொடுத்து துணிமணிலாம் வாங்கி கொடுத்து யோசேப்பை நல்லபடியாக பார்த்து கொண்டான். அப்படி தானே வரணும் ஆக்சுவலி, அப்படி தானே எழுதணும். பாருங்கள், அந்த அனாதைக்கு ஒரு ஆதரவை கர்த்தர் கட்டளையிட்டார். தகப்பனை இழந்த இந்த யோசேப்புக்கு கர்த்தர் பாருங்கள் ஒரு ஆதரவை கொடுத்து அந்த எகிப்தியனை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு சொல்லணும். ஆனால் இங்கே அப்படியே இல்லை பாருங்கள். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. The blessings of the Lord, the blessings of the Lord. பாருங்கள், உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் உறிஞ்சிட முடியும், ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை யாரும் உரிய முடியாது. ஆமென். அப்படியே உடைமைகள் தான் உரியப்பட்டது, ஆசீர்வாதங்கள் உரியப்படவில்லை. அது 1000 உடைமைகளை உண்டு பண்ணும். என்ன வார்த்தை பாருங்க. கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். நீங்கள் நம்புறீங்களா? இன்னைக்கு உங்களின் நிமித்தம் தான் பல காரியங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. இன்னைக்கு மாலையில் வந்திருக்கிற நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆமென். உங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? பிளெஸ்ஸிங் சேனல் தான். ஆமென். ஆசீர்வாத வாய்க்கால்கள், ஆசீர்வாத ஊற்று
ஊற்றுகளாக கடவுள் நமக்கு பெயர் வைக்கிறார். எப்படி யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தின் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டதோ, இன்னைக்கு உங்களின் நிமித்தம் இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்படுவது கடவுளுடைய சித்தமும் நோக்கமுமா இருக்கிறது. எல்லாம் சொல்லாமா, நான் இந்த உலகத்தை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறேன். என் நிமித்தம் இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்படும், என் நிமித்தம் தமிழ்நாடு ஆசீர்வதிக்கப்படும், என் நிமித்தம் இந்த திருநெல்வேலி பட்டணம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமேன். வரலாறுலாம் எழுத போகிறாங்க. நீங்கள் திருநெல்வேலிக்கு வர்றதுக்கு முன்னாடி, திருநெல்வேலிக்கு வந்ததுக்கு பிறகு அப்படி எழுதுகிற மாதிரிலாம் ஆண்டவர் செய்வாருங்க. ஆமேன். ஆமாம், எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. சில பேர் என்ன பிரதர் ரொம்ப பெருசாக சொல்கிறீங்க ஏதோ அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, இது ரொம்ப பெருசே கிடையாது, இது ரொம்ப சின்னது. நீங்கள் அந்த வீட்டை ஆசீர்வதித்த கடவுள் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு, அந்த யோசேப்பின் நிமித்தம் எகிப்தையே ஆசீர்வதிக்கிறாரு. சொல்லப்போனால் இப்படி அப்பா அண்ணெல்லாம் விட்டு போனவன் ஏதோ பொழைச்சிக்கிட்டான் எங்கேயோ போய் அப்படி சொல்லாமல், ஒரு ஊருக்கே ஒரு தேசத்துக்கே ஆகாரம் அளிக்கிறவனாக அவனுடைய வாழ்க்கை இருந்தது. ஆமேன். நான் இன்னைக்கு மாலையில் சொல்கிறேன், இதை தான் நம்முடைய தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும், இதை தான் நம்முடைய சந்ததிகள் புரிந்து கொள்ள வேண்டும், இதை சொல்லிக் கொடுக்கணும். திஸ் இஸ் அ சீக்ரெட்ஸ். கடவுள் உன் கூட இருப்பார்னா, அவருடைய பிரசனை உன் கூட இருக்குன்னா, நீ எதுக்காகவும் ஓடி அலைஞ்சு திரிய வேண்டியதில்லை. ஒன்று நிமித்தம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கடவுளுடைய விருப்பம் அதுதான். பாருங்க, வீட்டில் அவனுக்கு பிளெஸிங்ஸை கொடுத்த தேவன் அப்புறமா நாட்டுக்கே என்ன பண்ணுறாரு, ஆசீர்வாதமாக மாற்றுறார். 41:40 போடுறாங்க பாருங்க, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னில் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பாருங்க, கடவுள் இப்படிப்பட்ட ஒரு வாய்க்காலாகத்தான் என்ன பண்ணுறார், நம்மை அழைக்கிறார். எகிப்து தேசம் முழுமைக்கு முன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி, இந்த சிந்தனையை நம்ப முடியுதா அவங்களால? இப்படிலாம் ஆண்டவர் செய்ய முடியும் அப்படின்ட்டு. பிளெஸ்ஸிங்ஸ் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அதை தான் அவர் சொல்கிறார். ஆதியாகமம் 12 அவர் சொல்லும்போது, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அதுக்கு என்ன அர்த்தம்? ஆதியாகமம் 12 பாருங்க, 12:1, 2, 3 வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வாதமாய் இருப்பாய். பாருங்க, அப்படின்னா என்ன அர்த்தமா? அண்ட் யூ ஷால் பி எ பிளெஸிங். அப்படின்னா என்ன அர்த்தம்? யூ ஷால் பி எ பிளெஸிங்னா என்ன அர்த்தம்? எ சோர்ஸ் ஆஃப் கிரேட் குட் டு அதர்ஸ். என்ன அருமையாக இருக்குது பாருங்க, ஆம்பிளிஃபைடில். யூ ஷால் பி எ பிளெஸிங்னா என்ன அர்த்தம்? நீ ஆசீர்வாதமாக இருப்பாய்ன்னு என்ன அர்த்தம்? த சோர்ஸ் ஆஃப் கிரேட் குட் டு அதர்ஸ். மற்றவங்களுக்கு அவ்வளோ பிரயோஜனமாக இருப்பீங்க, அவ்வளவு நன்மைகள் உங்கள் மூலமாக என்ன பண்ண ஆரம்பிக்கும், உண்டாக ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறது அப்படிங்கிறத தாண்டி நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென். Amen. You shall be a blessing. That means a source of great good to others. The great good to others. மற்றவங்களுக்கு அவ்வளவு பயன் என்ன பண்ண ஆரம்பிக்கும், உங்கள் மூலமாக உண்டாக ஆரம்பிக்கும். நீங்கள் நம்புறீங்களா? அதாவது தேவனோட கனெக்டடாக இருக்கும்போது நீங்கள் எப்படி ஆயிடுறீங்கன்னா, உங்களுக்கு ஒன்று நடக்குதுங்கிறத தாண்டி உங்களிடத்தில் வருகிறவங்களுக்கெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் போகிற இடத்துலலாம் அது நடக்க ஆரம்பிக்கும். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? மக்கள் எது இருக்காங்கன்னா, நல்லா இது பண்ணிக்கோ, உனக்கு ஏதாச்சும் நடக்கும் அப்படின்னு. உங்களுக்கு ஏதாச்சும் நடக்குங்கிறது ஓகே, அது சூப்பர் தான். ஆனால் கடவுள் அதை விட மேலானதை உங்களுக்கு வச்சுருக்கிறாரு. நீங்கள் எங்கெல்லாம் இருக்கீங்களோ அங்கெல்லாம் நடக்க போகுது. நீங்கள் நடக்கிற இடத்துலலாம் நடக்க போகுது, செல்லும் இடமெல்லாம் போகும் இடமெல்லாம். அதனால தான் பாருங்கள், என்ன மாதிரி விதத்தில் வேதவசனம் நம்மை குறித்து சொல்லுகிறது. அதாவது நம்முடைய அடையாளங்களை வேதவசனம் எப்படி சொல்லுது பாருங்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம், ஏசாயா 58:11 பாருங்கள். ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, தினமும் கடவுளுடைய வாக்கு என்ன, நான் தினமும் உன்னை நடத்துவேன், நித்தமும் உன்னை நடத்தி, அப்புறம் மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. நான் தினமும் உன்னை நடத்துவேன். அது மட்டும் இல்லை, வறட்சியான நேரங்களில் கூட நான் உன்னை எப்படி வைப்பேன், உன்னை திருப்தியாக்குவேன்.
எல்லாம் சொல்லுங்க, வறட்சியிலும் நான் திருப்தியாயிருப்பேன். உன் எலும்புகளை நினமுள்ள தாக்குவா. தட் மீன்ஸ் அது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் கிவ்ஸ் ஸ்ட்ரென்த் டு யுவர் போன்ஸ். அப்படியே இருக்கு பாருங்க. And the Lord will continually guide you and satisfy your soul in dry places. ரொம்ப வறட்சியான அந்த நேரங்களில் அவர் உங்களை என்ன பண்ணுவார்? திருப்தி ஆக்குவார். இங்கே இது ரெண்டுமே சம்மந்தம் இல்லை. வறட்சியான நேரத்தில் எப்படி திருப்தியாக இருக்க முடியும்? வேத வசனம் எப்போவுமே பாருங்கள், கொஞ்சம் அந்த நம்ம இதில் சொல்லலாம் இருந்தால் தலக்கு மாற்றியே சொன்ன மாதிரி இருக்கும். எல்லாம் நல்லா இருக்கும் போது நீ நல்லா இருப்பாய் அப்படின்னு ஏதாவது ஒரு வசனம் இருக்கா? அதனால தான் நம்முடைய புத்தியில் இது இறங்கணும். எதிர்மறைகளெல்லாம் நமக்கு நேர்மறைகளாக மாற ஆரம்பிக்கும். ஆமென். எல்லாம் சரியாக இருக்கும், அப்போ உனக்கு கரெக்டாக அப்படியே இல்லை பாருங்களேன். எல்லாம் ஒவ்வொரு வசனமும் புதுசாக ஒரு விஷயத்தை தான் சொல்லுது. வழக்கமான விஷயத்தை அது சொல்கிறதே கிடையாது. உன்னை எப்போ நான் திருப்தி ஆக்குவேன்? வறட்சி, வெறும் வறட்சி கிடையாது. எப்படி சொல்கிறாங்க? மகா வறட்சி சொல்கிறாங்களா? இந்த டைம் எல்லாம் எப்படி சொல்கிறாங்க? இது ரொம்ப பெரிய டிப்ரெஷன் டைமுங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் மூடிட்டு போயிட்டாங்க. அப்படின்னு சொல்கிறேன். கார் கம்பெனிலாம் பாருங்கள், ஃபோர்டு மூடிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு கம்பெனி மூட்டாங்க. நிறைய பேர் நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? க்ளோஸ் பண்ணுறாங்க. வேறு வாய்ப்பே கிடையாது போல் அப்படின்ட்டு. நான் சொல்கிறேன், இது நமக்கான செய்தி கிடையாது. நமக்கான செய்தி என்ன? நம்ம நிறைய திறக்க போகிறோம். நீங்கள் நிறைய திறக்க போகிறீங்க. ஆமென். அது எப்படிங்க? பொருளாதார நிபுணர்கள்லாம் அப்படி அவங்க அறிவிலிருந்து அவங்க ஒன்று சொல்கிறாங்க. கடவுளுடைய வார்த்தையின் வெளிப்பாட்டிலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், வறட்சியிலும் உங்களை திருப்தி ஆக்குகிற ஒருத்தர் இருக்கிறார். ஆமென். நான் சொல்கிறேன், இந்த 2 வருஷம் கொரோனா பீரியட்னு சொல்கிற 2 வருஷங்களில் தான் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆனால் சொல்ல, நான் 3வது அலை வருமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். நான் சொன்னேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 3வது அலைக்கு இல்லை, நான் சொல்ல போகிற பதிலுக்கு. முதல் அலைன்னாங்க, முதல் அலையில் ஒரு 1.25 கோடிக்கு வீடு வாங்கிட்டேன். பெரிய சபைக்கு ஆன அரேஞ்ச்மெண்ட்டெல்லாம் என்ன பண்ணிட்டேன். இது முதல் அலை. 2வது அலைன்னாங்க 44 லட்சத்துக்கு கார் வாங்கிட்டேன். இப்போ 3வது அலை எனக்கு என்னவா இருக்க போகிறது? ஆமென். நமக்கு எல்லாம் அது ஆசீர்வாத அலையாகவே இருக்கிறது. ஆமென். ஆமாங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் இருக்கிறார், நீ தீங்கை காண மாட்டாய். தான் வாக்கு. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு தீங்கு இல்லை. ஆமென். இது உள்ள ஏறணும் பாருங்க. இது ஏறலைன்னா வேற ஏதாவது உள்ள ஏறிடும். கண்ட நியூஸில் இருக்கிற காரியமும் யாரெல்லாமோ சொல்கிறதெல்லாம் உள்ள போயிடும். சொல்கிறாரு, அண்ட் கிவ் ஸ்ட்ரென்த் டு யுவர் போன்ஸ் அண்ட் யூ வில் பி லைக் எ வாட்டர்டு கார்டன். என்ன சொல்கிறாரு? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும், அண்ட் லைக் எ ஸ்ப்ரிங் வாட்டர் ஆஃப் ஹூஸ் வாட்டர் டு நாட் ஃபெயில். எப்படி வருது பாருங்க? வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். எல்லாம் சொல்லுங்க, வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். உங்களுக்கு தண்ணி கிடக்குன்னு சொல்ல, ஊத்துக்கு யாரும் தண்ணி கொடுக்க வேண்டியதான், ஊத்து தான் தண்ணி கொடுக்கும். புரியுதா? ரெண்டுக்கும் வித்தியாசம். வறட்சியான நேரத்தில் உனக்கு எப்படி தண்ணி கிடைக்கும் அப்படி சொல்ல, வறட்சியான நேரத்தில் நீ ஊற்றை போல் இருப்பாய். எல்லாம் சொல்லுங்க, வற்றாத நீரூற்றை போல நான் இருப்பேன். அப்படின்னா என்னன்னா, வந்துக்கிட்டே இருக்கு. என்னப்பா ஊத்து மாதிரி? கடவுள் சொல்கிறார், உங்கள் வாழ்க்கை அப்படி தான் இருக்க போகுதுங்கிற. ஆமென். உங்கள் வருமானம் வத்தாது, உங்கள் சுகம் வத்தாது, உங்கள் பலன் வத்தாது, உங்கள் சந்தோஷம் வத்தாது. வத்தாததை போல நீ இருப்பாய். நான் சொல்கிறேன், தேவன் இப்படி சொல்லுவார்னா, இல்லாத பொல்லாதையும் சொல்லி நம்மளை சும்மா கற்பனையிலே வாழ்கிறதுக்கு இப்படி சொல்லுவாரா? இல்லை இது சாத்தியமா? யோசித்து பார்க்கணும் பாருங்கள். கடவுள் சும்மா ஏதோ அள்ளிலாம் விடுறது கிடையாது. சிலர் சொல்லுவாங்களே, விட்றாமாங்களே சிலர் பேசும்போது, அந்த மாதிரி கிடையாது. அவர் நிஜமாக இருந்தால் மட்டும்தான் சொல்கிறாரு, இல்லைன்னா சொல்கிறதே கிடையாது. அப்போ கவனிங்க, வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். உங்களுக்கு தண்ணி கிடைக்கும் அப்படிங்கிறது வேற, நீங்கள் ஊற்றாய் இருப்பீர்கள் என்பது வேறே. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்பது வேறே, நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் என்பது வேறே. யோசேப்பு வெறும் ஆசீர்வதிக்கப்படவில்லை, அவன் ஆசீர்வாதமாய் இருந்தான். நீங்கள் பெறுகிறவர்கள் அல்ல, உங்களிடத்திலிருந்து புறப்பட்டு செல்லும் என்பதுதான் உங்களுக்கான வாக்காக இருக்கிறது. அப்போ
அப்போஸ்தலர் நடபடிகள் பாருங்கள். இப்படிலாம் சாத்தியமாக இதெல்லாம் ரொம்ப சாத்தியங்க. ஆனால் நம்ம மனசுக்குள்ளே இருதயத்துக்குள்ளே இந்த விதைகள் எல்லாம் போகாததுனால வேறு மாதிரி இருக்குது. கடவுள் உங்களை எப்படி வைக்க விரும்புகிறார் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்பொழுது பிலிப்பு என்பவன், எல்லாம் சொல்லுங்கள், பிலிப்பு என்பவன் என்ன நடக்குது பாருங்க. சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பாருங்க, ஒரு ஆள், பிலிப்புங்கிற ஒரு ஆள் எங்கே போகிறாரு? சமாரியாவுக்கு போகிறாரு. இப்போ என்ன நடக்குது பாருங்க. பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஆமென். நீங்கள் யோசித்து பாருங்க. பிலிப்பு என்பவன் ஒரே ஒரு ஆள் ஒரு ஊருக்குள்ளே போகிறாரு. இப்போ வேதவசனம் சொல்லுது, அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஆமென். இப்போ எப்படி ஆயிடுச்சு பாருங்க. இவன் சுகமாக்கப்பட்டான், விடுதலையாக்கப்பட்டான், தட்ஸ் குட். ஆனால் இவன் போய் ஒரு ஊரில் நின்னான்னா வேதவசனம் சொல்லுது, ஒரு ஆள் ஒரு ஊருக்கு போனான், அந்த ஊரே சந்தோஷமானது. இதை நம்புறீங்களா? நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா அந்த வீடு சந்தோஷமாயிடும். நீங்கள் ஒரு நாட்டுக்குள்ளே போனீங்கன்னா நாடே சந்தோஷமாக முடியும். கடவுள் உங்களுடைய எல்லையை விரிவாக்க விரும்புகிறார். ஆமென். இந்த மாலையில் நம்புறீங்களா? தேவ ஆவியானவர் உங்களோடு சில காரியங்களை அவர் பேசுகிறாரு. உங்கள் எல்லையை அவர் விரிவாக்க விரும்புகிறார். இது வரைக்கும் எனக்கு வரட்டும், எனக்கு வந்து இருக்கட்டும் அப்படின்னு யோசிச்சுட்டே நீங்கள் இருந்தீங்கன்னா அது ஒரு நிலை. ஆனால் உங்களை எப்படி ஆக்க விரும்புகிறாருன்னா ஒரு சேனலாக, எல்லா நன்மைகள் புறப்படும் இடமாக அவர் உங்களை வைக்க விரும்புகிறார். உங்கள் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவது கடவுளுடைய திட்டமும் நோக்கமுமாக இருக்கிறது. நீங்கள் வற்றாத ஊற்றை போல் இருப்பீர்கள். அப்படிதான் ஊற்றாக நீங்கள் இருப்பீர்கள். இங்கே யோசித்து பாருங்க, எந்த அளவுக்கு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை இவன் சுமந்து போகிறான். ரொம்ப மோசமான ஒரு காலகட்டம் தான் அது. 8ஆம் அதிகார துவக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிருக்குது, பின்பகுதி பார்த்தீங்கன்னா, சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதயா சமரிய தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். ஒரு மாதிரியான ஒரு டிப்ரெஷனான டைமு. ஆனால் பிலிப்பு என்கிறவன் சமாரியாவுக்கு போனால் அவன் மூலமாக பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தை, அவன் மூலமாக நடந்த அதிசயங்கள், அவன் மூலமாக நடந்த அந்த மாற்றங்கள், இதையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதவசனம் சொல்லுது, அங்கே அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டது மட்டும் இல்லை, அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஆமென். பிக்சர் கிளியராக இருக்கா? படம் தெளிவாக தெரியுதா? தேவன் உங்களை இப்படி வைக்க விரும்புகிறார். எல்லாம் சொல்லுங்க, நான் போகிற இடத்துல சுகம் உண்டாகும், மக்கள் விடுவிக்கப்படுவார்கள், மக்கள் பதிலை பெறுவார்கள், பட்டணமே சந்தோஷப்படும். கடவுள் பாருங்க, உங்களுடைய எல்லையை அவர் இப்படி ஆக்க விரும்புகிறார். இப்படி ஆக முடியும், இப்படி ஒரு சாத்தியக்கூறு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறார் பாருங்க. நம்ம இந்த மாதிரி இமேஜஸ்லாம் இல்லை, இந்த மாதிரி தாட்லாம் இல்லை. என்ன நினைக்கிறோம்? நம்ம கதை எப்படி ஓடும் அப்படியே நினைக்கிறோம். நம்ம வண்டி ஓட்டுறது எப்படி, போய் ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்னு மக்கள் இருக்கிறாங்க. நான் கடவுள் சொல்கிறாரு, அப்படி கிடையாது. நீ ஊற்று. ஆமென். நீ வாய்க்கால். உன்னை நான் அப்படி தான் வைக்க விரும்புகிறேன். யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகாய் இருக்கிறது அப்படி சொல்லிட்டு பிளெஸ்ஸிங் கண்டினியூ ஆகுது. எப்படி கண்டினியூ ஆகுது பார்த்தீங்கன்னா, என்னாகமத்தில் படிக்கிறோம், எப்படி பிளெஸ்ஸிங்ஸ் கண்டினியூ ஆகுதுன்னா, நீங்கள் பரவி போகிற ஆறை போல, வாசனை வீசும் சந்தன மரத்தை போல இருப்பீர்கள். ஆமென். என்னாகமம் 24:5, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். அவைகள், கூடாரம் ரொம்ப அழகாக இருக்குது, கூடாரத்திலே உட்காந்துரு. வீடு ரொம்ப சூப்பராக இருக்குது, வீட்டிலே உட்காந்துரு.
ஓ கர்த்தர் எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்தார், கர்த்தர் நல்ல வீட்டை கொடுத்தார், ஸ்தோத்திரம் அப்படின்னு சாப்பிட்டு தூங்கிரு அப்படின்னு சொல்லலை. சில பேர் பாருங்க அங்கனே உட்காந்துடுறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா உன் கூடாரம் எவ்வளோ அழகாக இருக்கும், வாசஸ்தலங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது, இது மாதிரி ஒவ்வொரு கூடாரம் ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு பாருங்க. அவைகள் பரவி போகிற ஆறுகளை போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களை போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களை போலவும் தண்ணீர்கள் அருகே உள்ள கேது விருட்சங்கள் போலவும் இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பரவி போகிற ஆறை போல. நல்லா சொல்லாமா? பரவி போகிற ஆறை போல. ஆமென். கடவுள் வந்து குட்டையாக இருக்கிறதுக்காக உங்களை கூப்பிடல. குட்டைங்கிறது என்ன? ஒரு தேக்க நிலை. ஆனால் கடவுள் உங்களை எது கூப்பிட்டுருக்காருன்னா பரவி போகிற ஆறை போல இருப்பதற்கு. பரவி போகிற ஆறுகளை போல, நதி அப்படிதான் நீங்கள் இருப்பீங்க. நீ ஒரு குட்டை மாதிரி இருக்க மாட்டேன். நான் தான் சொல்கிறேன், ஒரு ஸ்டாக்னண்ட் வாட்டரை தான் இந்த யூத கலாச்சாரத்தில் வந்து இந்த தேக்க நிலையில் இருக்கிற தண்ணீரை வந்து டெட் வாட்டருங்கிறாங்க. எதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கோ அதை பார்த்து தான் என்ன சொல்கிறாங்க? லிவிங் வாட்டர். ஜீவ தண்ணீர்னா என்ன? போய்கிட்டே இருக்கு பாருங்க, இந்த ஃப்ளோயிங் வாட்டர்ஸை தான் என்ன சொல்கிறாங்க? லிவிங் வாட்டர், ஜீவ தண்ணீர் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், தேவன் உங்களை தேங்கி கிடக்கிற ஒரு குட்டையாய் இருக்க அழைக்காமல் பரவி போகிற ஆறை போல் இருக்க அவர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். அவர்களுடைய நீர்சால்களிலிருந்து தண்ணீர் பாயும். எல்லாம் சொல்லுங்க, என்னிடத்திலிருந்து பாயும். அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும். எல்லாம் சொல்லுங்க, பரவும். என்ன வார்த்தை பாருங்க, பாயும் பரவும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, பாயும் பரவும். அவர்களுடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயருவான், அவர்கள் ராஜ்யம் மேன்மை அடையும். என்ன வாக்கு தத்தம் பாருங்க. எங்கேயாவது ஒரு தேக்க நிலையை குறித்து வேதவசனத்தில் நீங்கள் படிக்கிறீங்களா? இப்படியே இதிலே இருந்துக்கோ, இப்படியே கடை இதுதான் அப்படின்னே இல்லை பாருங்களேன். கூடாரத்திலிருந்து எங்கே போகுது ஆசீர்வாதம்? அழகாக இருக்கிறதே வாசஸ்தலங்கள்னு சொல்லிட்டு எங்கே போயிட்டாரு? பரவுது, பாயுது, தேசத்தையே ஆசீர்வதிக்குது. கடவுள் ஒரு குடும்பத்தை கொண்டு ஒரு தேசத்தையே ஆசீர்வதிக்க முடியும். நம்புறீங்களா நீங்கள்? உங்கள் சந்ததிகளை கொண்டு சொல்கிறாரு. அதெல்லாம் தான் உன் வித்துக்கள்லாம் என்ன அர்த்தம்? உங்கள் சந்ததிகள் பரம்புவார்கள் அப்படின்னு சொல்கிறார். அவர்கள் நீர்சார்களிலிருந்து தண்ணீர் பாயும், அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும். சந்ததிகள் பரம்புவதை குறித்து அவர் பேசுகிறார். அப்போது இது எல்லாமே ஒரே ஒரு காரியம் இதில் இருக்குது பாருங்கள். அது என்னென்னா, இது வந்து நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன் என்பதை தாண்டி நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். ஆமென். நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குதுங்கிறது மாத்திரம் இல்லை, உங்களிடத்தில் வருகிறவர்கள் நன்மைகளை பெறுகிறார்கள். பிலிப்புக்கு சுகம் கிடைத்தது அப்படிங்கிறது ஒன்று. பிலிப்பு போய் ஒரு ஊரில் எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க? சுகமாயிட்டாங்க. ஒரு ஊர் அவன் மூலமாக என்ன பண்ணப்படுகிறது? ஆசீர்வதிக்கப்படுகிறது. அப்படி தான் இருந்திருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி இயேசுவின் சரீரத்தில் அவயங்களாக இருக்கிற நம்மை தேவன் அப்படி தான் வைக்க விரும்புகிறார். நீங்கள் இருக்கிறதுனால எத்தனையோ பேருக்கு வேலை வாய்ப்பு உண்டாகும். நீங்கள் இருக்கிறதுனால எத்தனையோ பேருக்கு மாற்றங்கள் உண்டாகும், நம்பிக்கைகள் உண்டாகும். எத்தனையோ குடும்பங்கள் உங்கள் மூலமாய் கட்டப்படும். எத்தனையோ பேர் உங்கள் மூலமாய் விடுவிக்கப்படுவார்கள். எத்தனையோ பேர் நம்பிக்கையை அவர்கள் பெறுவார்கள். ஆமாங்க. அதனால தான் கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது சும்மா ஏதோ சில பேர் நினைக்கிற மாதிரி ஏதோ எனக்கு ஏதோ ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிறது மட்டும் இல்லை. அதெல்லாம் அது கிடைக்கும் கண்டிப்பாக. ஆனால் கடவுள் வந்து உங்களை பெறுவதற்காக மட்டும் இல்லை, கடவுள் உங்களையே ஒரு சேனலாக வைக்க விரும்புகிறேன். அதாவது உனக்கு வரும்னு சொல்ல, உன் மூலமாகவே பாய போகுதுன்னா அப்புறம் உனக்கு வராமல் எப்படி இருக்கும்? உங்கள் மூலமாக தான் அது போகவே போகுதுன்னா அப்புறம் உங்களுக்கு வராமல் எப்படி போகும்? இது இன்னொரு பரிமாணத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கையை பார்க்குற ஒரு காரியம் பாருங்கள். நாட் அ ஸ்டாக்னன்ட் வாட்டர், லிவிங் வாட்டர். தேங்கி கிடக்கும் தண்ணியாக இல்லை, பரவி போகும் ஆறுகளாய் கடவுள் உங்களையும் உங்கள் சந்ததியும் அவர் என்ன பண்ணுறாரு? அழைக்கிறார். இயேசுவின் வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதாம். அவரை தொட்ட யாவரும் சுகம் அடைந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம்?
அவங்களுக்குள்ளே இருந்து ஒன்று போயிட்டே இருந்து பாருங்க. இதை தான் இயேசு நம்மளையும் பார்த்து சொல்கிறார். என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். என்ன வார்த்தை பாருங்க அது. என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என்ன பண்ண ஆரம்பிக்கும்? பாயும். ஏன் உங்கள்கிட்ட இருந்து நதிகள் பாயும்? பாயிறத பல பேர் குடிக்க போகிறாங்க. நாம் கிடைக்குமா அப்படிங்கிறோம். கடவுள் சொல்கிறாரு ஓன்ட்ட இருந்தால் ஓடையே போகுது அப்படிங்கிறார். பாருங்கள் எவ்வளோ வேத வசனம். பழைய ஏற்பாட்டில் மட்டும் இல்லை, புதிய ஏற்பாட்டிலையும் இயேசு அதே தான் சொல்கிறார். யோவான் 7:38 வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். The rivers of living water. எப்பமோ ஒரு முறை இல்லை, என்ன வார்த்தை பாருங்க. From in his innermost being will flow continually rivers of living waters. நீங்களே அதான், நீங்கள் ஒரு ஆறாக அழைக்கப்படுகிறீர்கள். Rivers of living waters. Remoho shekela pro. Rivers of living water. உங்ககிட்ட இருந்து புறப்பட்டு போகுங்கிறார். உங்ககிட்ட இருந்து அது உண்டாகும் அப்படின்னு சொல்றார். எனக்கு உண்டாகுமா? கடை சொல்றாரு உன்னிடமிருந்து உண்டாகும். உன்னிடமிருந்து மக்கள் பெற போகிறார்கள். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். இதுதான் லைஃப். உங்ககிட்ட இருந்து சந்தோஷம் போக போகுது நிறைய பேருக்கு. உங்ககிட்ட இருந்து சுகம் போக போகுது நிறைய பேருக்கு. உங்ககிட்ட இருந்து அநேக ஞானமான ஆலோசனைகள் அநேகருக்கு போக போகிறது. முதல்ல இயேசுவோடு கனெக்டடாக இருக்கிற சீசர்கள் முதல்ல அவங்க தான் அதை அனுபவிச்சுட்டே வர்றாங்க. ஒரு டைமில் என்ன ஆயிடுச்சு தெரியுமா? இவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் அது நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். எதனோடெல்லாம் நீங்கள் தொடர்பாக இருக்கீங்களோ அந்த தொடர்பில் என்ன நடக்குதோ அது உங்களுக்கும் நடக்கும். உடனே ஓடி சொல்கிறாங்க, ஆண்டவரே பிசாசு எங்களுக்கு கீழ்ப்படியுது அப்படி சொல்கிறாங்க. சொன்னார் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைப்பா, இன்னும் என்னெல்லாமோ நடக்க போகுது. அதே சீசர்கள் நீ யோசிச்சு பாருங்கள், நம்மள மாதிரி தானே இருந்திருக்கிறாங்க. ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா அப்புறம் பேதுரு நடந்து போகிறான்னா அவன் நிழல் பட்டு வியாதியஸ்தர்கள் குணமடைகிறார்களாம். எந்த அளவுக்கு அந்த ஃப்ளோ எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கு பாருங்க. நான் சொல்கிறேன், கடவுள் உங்கள் பொருளாதாரத்தில் உங்கள் அபிஷேகத்தில் உங்கள் மூலமாக நன்மை போகிறதுலையும் உங்களை வாய்க்காலாக வைக்க விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கை குட்டையாகவும் முடியலாம், ஆறாகவும் முடியலாம். எப்படி முடிக்க போகிறீங்க? நீ தான் முடிவு பண்ணணும். யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் தனக்குத்தானே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிஞ்சிச்சு. இவங்களால் யாருக்கு என்ன பயன்? இல்லை அவங்க அப்படி சில பேர் எப்படி வாழ்வாங்கன்னா, நம்ம யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் அப்படியாக வாழ்ந்து முடித்து விடுவோம். உபகாரமும் வேண்டாம், உபத்திரவும் வேண்டாம் அப்படின்னு உட்காந்துருது பாருங்க. நோ அதுக்காக ஆண்டவங்களை கூப்பிடல. ஒரு கப்பல் கரையிலேயே நிற்பது பாதுகாப்பு தான். ஆனால் அது அதற்காக உண்டாக்கப்படவில்லை. அது பலரை ஏற்றிக்கொண்டு பல சரக்குகளை ஏற்றுக்கொண்டு அலை புயல் காற்று இன்னும் எத்தனையோ அந்த பனிமலை எல்லாத்தையும் தாண்டி தான் அது போகும். அப்பொழுதுதான் கப்பலின் நோக்கம் என்ன பண்ண ஆரம்பிக்கும்? நிறைவேற ஆரம்பிக்கும். அது மாதிரி உங்கள் வாழ்க்கை ஒரு தேக்க நிலையில் இருக்கிறது கடவுள் விரும்பலை. உங்கள் குடும்பம், உங்கள் பொருளாதாரம் எதுவாக இருந்தாலும் அது தேக்க நிலையில் இருக்க அவர் விரும்பலை. அது அப்படியே பாயணும், அநேகருக்கு அது பயனுள்ளதாக மாறணும் என்று அவர் விரும்புகிறார். ஆமென். அப்போது முதல்ல சீசர்கள் அதெல்லாம் பெறுறாங்க. அப்புறம் சீசர்கள் மூலம் உலகம் பெற ஆரம்பிக்கும். எல்லாம் நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். எனக்கு ஜவஹர் சொன்னார், எனக்கு ஒரு கோல்டு ரிங் ஆஃபரிங் கொடுத்தாங்க. அங்கே ஒரு இடத்துக்கு பசங்க போனேன், அங்கே ஒரு தங்கம் கம்மல் எனக்கு ஆஃபரிங் கொடுத்தாங்க அப்படின்னு. நமக்கு நடக்கிறதெல்லாம் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நடக்கும். ஆமென். இயேசு எதையெல்லாம் செய்தாரோ அதை சீசர்களும் செய்தார்கள். இன்னும் சொல்ல போனால் அதிகமாகவே பண்ணாங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஏதோ ஒரு தேக்க நிலையில் வாழ்க்கை? கிடையவே கிடையாது. இப்படி நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா இனிமேல் பணத்துக்காக நீங்கள் அலைய மாட்டீங்க. அநேகர் பணத்துக்காக உங்களிடத்தில் நிற்கிறது போல ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிப்பீர்கள். என்ன வார்த்தை பாருங்கள். அப்போஸ்தலர் 5:15 பிணியாளிகளை படுக்கையின் மேலும் கட்டில்கள் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேற் படும்படிக்கு அவர்களை வெளியிலே
வீதியில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களில் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லோரும் குணமாக்கப்பட்டார்கள். எல்லாம் சொல்லுங்க, எல்லோரும் குணமாக்கப்பட்டார்கள். இப்போ எந்த நதி பாஞ்சிட்டு இருக்கு? ஹீலிங் ரிவர்ஸ். சுகமாக்குற நதி பாயுதுங்க. வியாதி வராமல் இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அப்படி ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இருக்கிறது வேறங்க. நீங்கள் வியாதியஸ்தர்களை குணமாக்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, நதியாக இருக்கிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. இப்படியும் போக முடியும். அதுக்கு தான் கடவுள் கூப்பிடுறாரு. ஏதோ எனக்கு தேவையில் இருந்தங்க, கர்த்தரின் தேவையை சந்தித்தார். நல்ல விஷயம். ஆனால் அது கிடையாது. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி ஆகும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வாரி இறைத்தான். நீங்கள் அதை விரும்புகிறீங்களா? அதை பார்க்குறீங்களா? அதை விரும்புனீங்கன்னா, அதை பார்த்தீங்கன்னா அது நடக்க ஆரம்பிக்கும். நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், என்னுடைய தேவைகளை தாண்டி என்னை சுற்றிலும் சிலர் தேவைகள் இருக்கிறார்கள். கடவுளே, என்னை ஆசீர்வதிக்கணும்னா இவங்களையும் சேர்த்து தான் ஆசீர்வதிக்கணும், அந்தளவுக்கு எனக்கு கொடுங்க அப்படிங்கிறதான் எப்போவுமே கேட்குறது. பாருங்கள், இன்றைக்கி அதெல்லாம் நிறைவேறுதலாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னும் பெருசாக செய்ய போகிறோம். 2019 100 பிள்ளைங்களுக்கு இலவசமான டியூஷன்ஸை நம்ம பண்ணோம். ஃபீஸ் கட்ட முடியாத எத்தனையோ பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் எல்லாம் கட்டணும். நான் நம்புகிறேன் சீக்கிரமாக ஒரு ஸ்கூலே கட்டுவோம். ஆமென். கடவுள் இது எப்படிங்க நடக்குங்காங்க? ஏங்க இது எப்படி நடக்குங்கிறது டவுட்டே கிடையாது. இதுக்கு தானே அழைச்சிருக்கிறாரு. நீங்கள் குட்டையாக இருக்கிறதுக்காக அழைக்கப்படாமல் நீங்கள் நதியாக இருக்கிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறதுனால அதற்கான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அது எப்படின்னு, அதுக்கான இடம் வரும், அதுக்கான ஆட்கள் வருவாங்க, அதுக்கான பணம் வரும், எல்லாம் நடக்கும். உங்கள் கனவு எதுவாக இருந்தாலும் இப்படி இருந்துச்சுன்னா பரலோகமே உங்கள் கூட நின்று சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்குங்க. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் எப்படி நடக்குது அப்படின்னு. எனக்கு சில நேரம் அப்படி தான் இருக்குது. டிசைன்லாம் பண்ணி கடைலாம் எப்படி செய்யணும்னு யோசிச்சுட்டு இருந்தால் கடையே வருது. நான் நம்புகிறேன் பெரிய மால்லாம் வரும் அப்படின்ட்டு. நிறைய கல்லூரி சாவிகள்லாம் வரப்போகுதுங்க. நான் அதை பார்க்குறேன். இப்போமே சொல்லிடுறேன் நான், நீங்கள் வேணால் பாருங்கள், சில கல்லூரிகளே நம்ம கையில் வரும். இயேசுவின் நாமத்தினாலே உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகிறவங்க நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. வாழ்க்கை ரொம்ப பெருசுங்க. தேவன் ரொம்ப பெரியவருங்க. நீங்கள் எவ்வளோ பார்க்குறீங்களோ அவ்வளோ போகலாம். எம்மட்டும் பார்க்கிறாயோ அம்மட்டும் சுதந்திரிப்பாய். ஏதோ நமக்கு ஏதோன்னு நினச்சிங்கன்னா அங்கேயே நின்றுவீங்க. நீங்கள் பரவலாக பார்த்தீங்கன்னா பாயலாம் பரம்பலாம். நிறைய வைத்திருக்கிறார் தேவன். இப்போ பெறுகிறது ஒரு நிலை என்றால், நீங்கள் இருக்கிற இடத்துலலாம் உங்கள் மூலமாக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது ஒரு நிலையாக அது இருக்கிறது. அதாவது ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு தருகிறார், அது ஒன்று. ஆனால் உங்களே ஆசீர்வாதமாக மாற்றுறார். விளங்குச்சா உங்களுக்கு? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா என்னென்னா, ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு, ஒரு வேலை கிடச்சிருக்கு, வீடு வாங்கியிருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு திருமணம் நடந்திருக்கு, ஏதோ நல்லது நடந்திருக்கு, இது ஆசீர்வதிக்கப்படுவது. ஆனால் நான் இப்போ பேசுகிறது அப்படி இது என்னென்னா, உங்களுக்கு ஏதோ ஒன்று வருதுங்கிறது இல்லை, உங்களையே ஆசீர்வாதமாக வைக்கிறார். அப்படின்னா நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கே ஜனங்க பிளஸ் பண்ணப்படுறாங்க. நீங்களே ஆசீர்வாதமாயிடுறீங்க. யூ வில் பி எ பிளஸ்ஸிங். நீங்கள் இருக்கிறதே ஆசீர்வாதங்க அப்படின்னு மக்கள் சொல்லுவாங்க. சில நேரத்தில் சொல்கிறது இல்லை, ஒன்றும் இல்லைங்க நீங்கள் வந்தால் போதுங்க அப்படிலாம் சொல்கிறோம். நிஜமாக சொல்கிறோமா இல்லை எதுக்கு சொல்கிறோமோ சொல்லிவிடுவோம். ஆனால் உண்மையிலே என்னென்னா, கடவுள் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு தான் உங்களை கூப்பிடுறாரு. என்னமோ தெரியல, அந்த அம்மா வந்தாங்க, அந்த தம்பி வந்தாங்க, அந்த சகோதரன் வந்தார், யாரோ வந்தாங்க, அவங்க வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய மாற்றம். அந்த மாதிரி ஒரு அபிஷேகத்தை, ஒரு அனாயிண்டிங்கை நமக்கு தர விரும்புகிறார். நம்மை சுற்றிலும் இருக்கிற உலகத்தை கடவுள் அப்படி நம் மூலமாக அவர் ஆசீர்வதிப்பது அவருடைய திட்டமும் நோக்கமுமாக இருக்கிறது. ஆமென். ஓரா ஷாட்டாலா ப்ரோஷே கேத்தேரே. ஆதியாகமம் 12 தொடர்ச்சியாக இன்னொரு வசனம் இருக்கிறது, அதை சொல்லுகிறேன், அதை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. உனக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். நீ ஆபிரகாமே நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் அப்படின்னா அது ரொம்ப சாதாரணமான மேட்ரு ஆண்டவருக்கு. நான் நல்லா இருக்குங்க, சூப்பர், அதுவே பெரிய விஷயம் தான், பெரிய சாட்சி தான், இல்லைன்னு சொல்ல நான்.
ஆனால் கடவுள் சொல்கிறது என்னென்னா, இல்லைப்பா அது கிடையாது, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். சில டிரான்ஸ்லேஷன்ஸில் எப்படி இருக்குதுன்னா, எஸ் இதில் கூட இருக்குது, and you all the family nation of the earth will be blessed. அதாவது உன் மூலமா குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். எல்லாம் சொல்லுங்க, என் மூலமாய் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும், என் மூலமாய் தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். இதுதான் the blessings of Abrahamனா. நிறைய பேர் என்னமோ நினச்சிக்கிறாங்க சாதாரணமாக. அதை blessings of Abrahamனா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் எங்கேயாவது போனீங்கன்னா அந்த நாடே நல்லாயிரும், அந்த வீடே நல்லாயிரும். நீங்கள் எங்கேயாவது போனீங்கன்னா அங்கே நன்மைகள் உண்டாக ஆரம்பித்து விடும். என்ன போட்டுருக்கு பாருங்க, and you all the families nation of the earth will be blessed. உனக்குள், என்ன வார்த்தை பாருங்க, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஏன் அப்படி சொன்னாரா? அது கலாத்தியர்லாம் அதை வெளிப்பாடாக பேசுகிறாங்க. உனக்குள்னு அவர் சொல்லும்போது யாரை பற்றி சொல்கிறாரு? கிறிஸ்துவை குறித்து அவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள் இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்படுவது தான் கடவுளுடைய திட்டம். அந்த ஆபிரகாமின் சந்ததியின், ஆபிரகாமின் வித்தாக ஒருவர் வருகிறார். அப்போ அதை தான் ப்ராஃபஸி பண்ணுறாங்க. ஆபிரகாம் நீ சாதாரண ஆளு கிடையாது, உனக்குள்னா யார்? கிறிஸ்துவுக்குள் இந்த உலகம் என்ன பண்ணப்பட போகிறது? ஆசீர்வதிக்கப்பட போகிறது. ஆசீர்வதிக்கிறவரே உன் சந்ததியிலிருந்து என்ன பண்ண போகிறாரு? வரப்போகிறாரு. இப்போ கிறிஸ்துவுக்குள் இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்படும். அந்த உனக்குள் என்றது யாரை பற்றி சொல்லியிருக்கான்? இயேசுவை குறித்து. எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் இந்த உலகம் என்ன பண்ணப்படுவது? ஆசீர்வதிக்கப்படுவது கடவுளுடைய நோக்கம். நான் சொல்கிறேன், இன்னைக்கு என்ன நடக்கும்? இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள என்ன அர்த்தம்? இன்னைக்கு என்ன அர்த்தம்? உங்கள் மூலமா, யூ ஆர் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். எல்லாம் சொல்லுங்க, நான் இயேசுவின் சரீரமாக இருக்கிறேன். அப்போ இன்னைக்கு எப்படி ஆசீர்வதிக்கப்படுறது இந்த உலகம்? இன்னைக்கு கிறிஸ்து வந்து ஆசீர்வதிக்கிறது இல்லை, கிறிஸ்து தலையாக இருக்கிறார். நீங்கள் யாராக இருக்கிறீங்க? பாடி. எல்லாம் சொல்லுங்கள், பாடி. அப்போ உங்கள் மூலமாக தான் இன்னைக்கு ஆசீர்வாதம் அந்த உலகத்துக்குள்ளே போகுது. அதனால தான் சொன்னார், நீ தொடு மக்கள் சுகம் அடைவார்கள். ஆமேன். மரித்தோரை எழுப்புங்கள், வியாதியஸ்தர்களை சுகமடைய பண்ணுங்கள். அப்போ உன் மூலமா அது நடக்கட்டுங்கிறார். கலாத்தியர் 3:16, ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததி என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவே. அப்போ பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். பூமியில் இருக்கிற குடும்பங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நான் சொல்றேன், நாடு தேசம் நாசமா போகாது, கெட்டு போகாது. ஏன்னா கடவுள் தன் மகனை அனுப்பினதே இந்த உலகத்தை ஆசீர்வதிப்பதற்காக. இந்த உலகம் கெட்டு போகாதுங்க. நான் சொல்றேன், வேத வசனத்தின் அடிப்படையில் சொல்றேன். இந்த உலகம் மோசமாக போயிடுங்கிறாங்க, இந்த உலகம் அழிஞ்சு போயிடுங்கிறாங்க. போகாது, இந்த உலகம் நல்லா. ஏன்னா அந்த உலகம் நல்லாக்குறது தான் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்கு. அப்படி நல்லாக்குற கிறிஸ்து வருவார், அவர் மரிப்பார், ரத்தம் சிந்துவார், அதன் மூலம் இந்த உலகமே ஆசீர்வதிக்கப்படும். பாருங்க, இதே தான் அப்போஸ்தலர்கள் பிரசங்கத்தில் சொல்றாங்க. பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள், அப்போஸ்தலர் 3:26, அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாக இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கு அவரை அனுப்பினார். இப்போ இயேசு வந்ததின் நோக்கமே என்னவா? உங்களை ஆசீர்வதிக்கும்படி. அப்போ ஆபிரகாமின் வித்தாகிய அந்த கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டார். சபிக்கப்பட்ட பூமியை தம் இரத்தத்தை சிந்தினதின் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் மாற்றியிருக்கிறார். ஆமேன். எஸ். அதனால் இந்த உலகம் இன்னும் சாபத்துக்குள்ளே இருக்குது, சபிக்கப்பட்ட நிலையில் இருக்குன்னே நம்ம டிக்ளேர் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அப்புறம் அதான் நடந்துகிட்ருக்கோம். இல்லைங்க, இயேசுவின் ரத்தம் இன்னைக்கு ஒன்று சொல்லுகிறது. எப்படி மனிதன் இந்த பூமியை, ஆதாமுக்குள் இந்த பூமி சபிக்கப்பட்டதோ, ஆதியாகமம் 3 படிக்கிறோம், உன்னின் நிமித்தம் இந்த பூமி என்ன பண்ணப்பட்டிருக்கோம்?
சபிக்கப்பட்டிருக்கும். அதானே வார்த்தை. இப்போ கிறிஸ்து வந்தார், மரித்தார். இப்போ வார்த்தை என்ன? இப்போ கிறிஸ்துவின் நிமித்தம் இந்த பூமி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இந்த பூமி சாபத்தில் கிடக்கும்னு வேதவசனம் சொல்ல, இந்த பூமி ஆசீர்வதிக்கப்பட்ட பூமியாக இருக்கும். இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்பட்ட உலகமாக இருக்கும். இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு? தேவன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறார்? இந்த உலகம் மீட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு மீட்பின் செயல் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு ரிடம்ஷன், தேவனுடைய மீட்கிற அந்த காரியம் நடந்துகிட்டே இருக்குது. இயேசுவின் மூலமா அது எதை செஞ்சு முடிச்சாரோ, இன்றைக்கு அவருடைய அவயமாக இருக்கிற சபையின் மூலம், அவருடைய பிள்ளைகள் மூலம் இந்த உலகத்தை ரட்சிக்கிற, குணமாக்குற, விடுவிக்கிற, மேம்படுத்துகிற ஒரு காரியத்தை தேவன் இப்பவும் செய்து கொண்டிருக்கிறார். அதனால தான் இந்த ப்ராஜெக்டில் இணைகிற எல்லாருக்கும் என்னென்ன வேணுமோ எல்லாமே வரும். சிலர் கேட்குறாங்க, எங்களுக்கு வரவே மாட்டேங்கன்னு. உங்களுக்கு எதுக்கு உங்களுக்கு வரணுங்கிற அவசியமே இல்லை, இதுவே போதும். என்னத்துக்கு வரணும்னு சொல்லுங்கள். வர்றதுக்கான நோக்கமும் திட்டமும் இருந்தால் வரும், இல்லைன்னா அங்கேயே உட்கார்ந்துருக்கும். நீங்கள் பாய்ந்து ஓட, நீங்கள் நிறைய பேருக்கு போய் ஆசீர்வாதமாக இருக்க நீங்கள் ஒரு காரியத்தை செய்வீங்கன்னா அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். பாருங்கள், வேதவசனத்தில் நான் வாசிக்கிறோம், கோரேசை குறித்து வாசிக்கும் போது இப்படி வாசிக்கிறோம். கோரேசுக்கு எல்லாமே போட்டும் அப்படிங்கிறார் கடவுள். எகிப்தின் லாபங்கள், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபங்கள் எல்லாமே யார்கிட்ட போட்டும்? கோரேசுக்கிட்ட போட்டும். தாண்டி உன்னிடமாய் வரும் அப்படி சொல்றார். ஏன் தாண்டி அவனிடமாய் வர வேண்டும்? அவன் எல்லாத்தையும் அமுக்கி பிடிச்சி மூட்டை கட்டி வச்சு உட்காரத்துக்கா? அதை தானே எல்லோரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எதுக்கு இவங்கிட்ட வரணும்? ஏன் இவங்கிட்ட வருங்கிறாரு? இவங்கிட்ட வர வேண்டிய அவசியம் என்ன? ஏசாயா 45 பாருங்க. இவங்கிட்ட ஏன் வரணுமா? 13வது வசனம் பாருங்க. நான் என் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளெல்லாம் செவைப்படுத்துவேன். அவன் என் நகரத்தை கட்டி, எல்லாம் சொல்லுங்க, நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயம் இல்லாமலும் பரிதானமும் இல்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவங்கிட்ட போச்சுன்னா என் நகரத்தையே அவன் கட்டுவான். இவங்கிட்ட போச்சுன்னா சிறைப்பட்டவங்களெல்லாம் விடுதலையாக்குவான். பாருங்க, ஃபைனான்ஸ் சும்மா வர்றதில்லை. ஒரு மணி வித் அ மிஷன். I tell you my friend, money with a mission. கடவுள் இப்படிப்பட்ட நோக்கங்களுக்காக பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ண விரும்புகிறார், இடங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ண விரும்புகிறார், ஜனங்களை, பதவிகளை, என்ன வேணுமோ அதை டிரான்ஸ்ஃபர் பண்ண விரும்புகிறார். யார் கையிலே இன்னைக்கு இருக்கலாம், நான் சொல்கிறேன், எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படும். உங்களை நோக்கி அது வரும். நினைக்கிறாங்க இது எப்படியோ வருதுன்ட்டு. பாருங்கள், நீங்கள் கவனிச்சு பாருங்கள். இப்படிப்பட்ட நோக்கம் அவனை குறித்து இருக்கிறதுனால 14 வசனம் சொல்லுது, எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெறிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி உன்னுடையதாகும். அப்படின்னா என்ன? எங்கேயோ இருக்கிற வர்த்தக லாபம், எங்கேயோ இருக்கிற சம்பாத்தியம் உன் கையில் வரப்போகுதுங்கிறார். அது எப்படிங்க? யாரோ பண்ணிட்டு இருக்கிறா எங்கேயோ, அது எப்படி உங்ககிட்ட வரும் சொல்றாரு பாருங்க. எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், லாபம்லாம் நல்லா வரட்டும், சந்தோஷம், அதெல்லாம் நம்மகிட்ட வரப்போகுதுங்கிறாரு. சபையரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி உன்னுடையதாகும். ஏன் அது உன்னுடையதாகும்? ஏன்னா சொல்றார் 13வது வசனம், நான் என் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளை எல்லாம் செவ்வைப்படுத்துவேன், அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும், லஞ்சம் கிஞ்சம் எதுவுமே வாங்காம என் மக்களை விடுதலையாக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொல்லட்டுமா? கடவுளுடைய மனசு மக்கள் மேலே இருக்கு. யார் மக்களுக்காக நிற்கிறார்களோ அவர்களை நோக்கி பணங்களும் பதவிகளும் பாயும். இன்னைக்கு நான் சொல்றதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நடக்கும், இப்படி தான் நடக்கும். தேவனுடைய உள்ளம் வேற எங்குமே இல்லை, மக்கள் மேலே தான் இருக்கு. மக்கள் மேலே யார் மனசு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவன் இதெல்லாம் அனுப்புறதுக்கு தயாராக இருக்கிறார். அன்லிமிட்டடான வேலைங்க. இதெல்லாம் சாதாரணமான வெல்த் கிடையாது. இது வேற லெவல் ஆஃப் வெல்த், வேற லெவல் ஆஃப் வெல்த். மணி வித் அ மிஷன். இது வேற லெவல் ஆஃப் ப்ராஸ்பரிட்டிங்க.
நீங்கள் ஏதோ பண்ணுறீங்க, ஏதோ வருது, அப்படி கிடையாது. இது வேற, இது தாண்டி வரும். ஆண்டவரே இம்புட்டு என்னத்துக்குன்னா சேனல். ஹல்லேலூயா. யூ வில் ஐ வில் bless you. You will be a blessing. சேனலாக நீ இருக்க போகிற, ஊற்றா நீ இருக்க போகிறாய். ஆமேன். இதுதான் காலிங். பாருங்கள் எத்தனை பேர் புரியுது இன்னைக்கு சாயங்காலம்? ஆமேன். எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். இதெல்லாம் நடக்குமா? இப்படிலாம் வாழ்வோமா? இப்படி தான் வாழ்வோம். எஸ், நான் உங்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். இவன் போட்ட வலையிலேயும் மீன் வர மாட்டுக்கு, இவன் போட்லேயே மீன் கிடையாது, பேதுரு. ஆனால் உங்களுக்கு என்ன தெரியுமா? அவன் படகு நிரம்பி அவன் செய்கை காட்டி மற்ற படகுகளுக்கும் எடுக்கிற மாதிரி பண்ணார் பாருங்களேன். அதுதான் சேனலாக மாறுறது. எப்படி தலையில் ஊற்றப்பட்டு தாடிகளில் வழிந்தது, அங்கிகளில் எல்லாம் வழிந்து ஓடுகிறதோ அதுபோல கிறிஸ்து என்கிற தலையில் இணைக்கப்பட்டிருக்கிற எங்கள் வாழ்க்கை. ஓ ஜீசஸ். மா கோட்டாலா ப்ரோஷாதாரா பாலாரா நேமனஹாசோ ப்ரோ கோட்டாலா பிராகாதாரா பாலாரா. இந்த வெளிச்சத்தை ஒவ்வொரு இருதயத்திலும் நான் பேசுகிறேன் கர்த்தாவே. யோசேப்பின் நிமித்தம் எகிப்தியன் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. பிலிப்பின் நிமித்தம் சமாரியா பட்டணமே சந்தோஷத்துக்கு உள்ளானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கேயெல்லாம் இந்த வித்துக்களை சுமந்த பிள்ளைகள் போனார்களோ அங்கு அவர்கள் போன தேசத்தை அவர்கள் ஆசீர்வதித்தார்கள். ஆமேன், 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 ஆமேன். பாபிலோனுக்குள் சென்ற தானியேலும் நண்பர்கள் மூலம் அந்த பாபிலோனிலேயே ஒரு பெரிய பிளெஸிங்ஸ் நடந்தது நாங்கள் பார்க்கிறோம். ஆமேன். எங்கள் வித்துக்கள் தண்ணீர் அண்டைய திரளாய் பரவும் என்று சொல்லியிருக்கிறீர் கர்த்தாவே. எங்களையும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நீங்கள் இருக்கும்படி அழைத்திருக்கிறீர். இந்த நாட்களிலே உம்முடைய கரங்களிலே அப்படிப்பட்ட விருப்பங்களை, எதிர்பார்ப்புகளை ஓடு கூட நாங்கள் நிற்கிறோம் ராஜா உமக்கு முன்பாக. எப்படி சிறுவன் கையில் இருக்கிற அந்த அப்பம் உங்கள் கையில் வந்தபோது அது அவனுடைய போஜனமாக மட்டும் இருக்க வேண்டிய அந்த அப்பம் 5000 பேரை திருப்தியாக்கி மீதம் வருகிற அப்பமாக மாறினது. அதுபோல தான் சுவாமி எங்கள் வாழ்க்கை எங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் அது லிமிட்டட், இட்ஸ் a limited things. எப்போ எங்கள் வாழ்க்கை உங்கள் கரங்களில் வருகிறதோ, எப்பொழுது எங்கள் வாழ்க்கை என்கிற அப்பம், எங்கள் ஆற்றல், எங்கள் வாழ்க்கையின் காரியங்கள் உம்மை நோக்கி இது வருகிறதோ, உம்மால் தொடப்படுகிறதோ, அப்பொழுது அது எங்களுக்கு மாத்திரம் அல்ல, 5000 பேர் சாப்பிட்டு அங்க இருக்கிற எல்லோரும் சாப்பிட்டு மீதம் எடுக்கிற ஒன்றாய் மாறினது. நீர் அப்படி எங்கள் வாழ்க்கையை அபிவிருத்தி செய்கிற தேவனாக இருக்கிறீர். உம்முடைய தொடுதல் இந்த மாலை வேளையில் இது ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைகளுக்காக இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக், யூடியூப்ஸ், டிவி எதில் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் நேரில் இருக்கிற பிள்ளைகள் மேலேயும் ஐ டிக்ளேர் தட் பிளெஸிங்ஸ். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பா. எப்படி எகிப்தின் லாபம், சபையரின் லாபம், நெடிய மனிதர்களின் லாபங்கள் எல்லாம் கோரேசின் வசம் திரும்பினதோ, அதுபோல சூப்பர் நேச்சுரல் மணி டிரான்ஸ்ஃபரை நான் பேசுகிறேன். சூப்பர் நேச்சுரல் வெல்த் டிரான்ஸ்ஃபரை நான் டிக்ளேர் பண்ணுறேன். இதுவரை இல்லாத பணங்களை உங்களுடைய பிள்ளைகள் கவருவார்களாக. You will attract wealth, you will attract good positions, you will attract promotions, you will attract people. Amen. You will attract, அதை நீங்கள் கவர்ந்து கொள்வீர்கள் என்று ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் செய்கிறதற்காக நன்றி, இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென். வாவ், வாட் a blessings. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். Praise God, praise God. God bless you.